ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம் என்று அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் சிஐடி தலைவர் ஷானி அபிஷேகரம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவும் பகலும் உழைத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுர இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர்கள் விரைவில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடத்தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21, 2025 அன்று அறிமுகப்படுத்த உள்ளது. விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடத்தொழிலாளர்கள் ஓய்வு திட்டத்தை அரசு டிசம்பர் அன்று அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடத்தொழிலாளர்கள் 60 வயதிலிருந்து அவ்வப்போது அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். ஓய்வூதியதாரர் இறந்தால் பின் உரித்தாளர் தொடர்ந்து ஓய்வூதியத்தை பெறுவார். மொத்த பங்களிப்பு 25% முதல் 74% வரை செலுத்தியிருந்தால் முழு கொடுப்படவுகளையும் முடிக்க முடியாத பங்களிப்பாளர்கள் வட்டியுடன் பணத்தை திரும்ப பெறுவார்கள். ஓய்வூதியத்திலிருந்து தகுதி பெறுவதற்கு முன்பு நிரந்தர அல்லது பகுதி ஊனமுற்ற பங்களிப்பாளர்களுக்கான ஊனமுற்ற சலுகைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும். இந்த திட்டம் தாமரை கோபுரத்தில் நடைபெறும். 2025 உலக கடத்தொழிலாளர்கள் கண்காட்சியின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். இதில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய மற்றும் பிற முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ள கொண்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். மேலும் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை. உண்மையையும் கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு. விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இருப்பினும் அது இயலாமல் உள்ளது. அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தனா விவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட உள்ள அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 12,309 பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு குழு நிறுவப்பட உள்ளது. அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் என்றும் சந்தனை அபயரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கலாகொட அத்தி ஞானசேர தேரர் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கலகொட அத்தி ஞானசார தேரர் நேற்று திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு விஷயமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கே சொந்தமானது என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு பௌத்த சின்னங்களை அங்கு வைப்பதற்கு தடையாக இருக்கும் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுவிப்பதாகவும் இவரை போல பலரை சந்தித்துள்ளதாகவும் மற்றும் எவ்வித காரணத்திற்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஞானசார தேரரின் கருத்துக்கு சாணக்கியன் பதிலளித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சாணக்கியன், எமது தமிழர் தாயகத்தினை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிப்பதோடு இச்செயற்பாடுகளை பார்த்து கொண்டு இனியும் இருக்க மாட்டோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான இனத்துவேஷ செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
தனது தகுதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட செய்திகளை முற்றிலும் தவறானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடமிருந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த அவர், அனைத்து அவதூறுகள் தொடர்பில் 21ஆம் தேதி நுககொடையில் நடைபெறும் பேரணியில் உரையாற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சிறிது நேரத்திலேயே தனது பட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த அரசாங்கம் பதவியேற்ற சில வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து எனது பட்டப்படிப்பை விசாரிக்க ஒப்புதல் பெற்றது. பல மாதங்களாக விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஆனால் இந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதுபோன்ற போதிலும் தவறான கூற்றுக்கள் ஆன்லைனில் தொடர்ந்து பரவி வருகின்றன என அவர் தெரிவித்தார். அத்தோடு நுககொடை பேரணியின் உண்மை வெளிப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வுக்கு முன்பதாக அரசியல் எதிரிகள் தன்னை இழிவுபடுத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த அவதூறுகள் மற்றும் அவமானங்கள் அனைத்துக்கும் பேரணியில் பதில் கிடைக்கும் என்று நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு கேண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு ஆசீர்வாதம் பெற வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நிகழ்வில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்க மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதேவேளை குறித்த பேரணிக்கு நிச்சயம் பெருந்தொகையான மக்கள் அணிதிரள் என்று மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷ 21 பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்கு நடுவே புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பார்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குறிப்பிட்டு அவர் இனவாதி என விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். நாங்கள் இனவாதிகள் அல்ல. இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செய்தாலும் மாறாது. ஆனால் நான் அரசியலுக்கு வந்த போது இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்க்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் சில தலைவர்கள் தங்களின் போராட்ட நடவடிக்கைகளுக்காக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் பாதுகாப்பு அமைச்சு குழு நிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், வடக்கில் கசிப்பு மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களால் வறுமையில் வாழும் மக்கள் பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். நாங்கள் முன்னெடுக்கும் போதைப் பொழிப்புக்கு வடக்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றனர். வடக்கிலும் பாதுகாப்பு தரப்பில் சிலர் போதைப்பொருள் வியாபாரத்தில் தொடர்பு பட்டிருக்கின்றனர். போதைப்பொருள் ஒழிப்பில் ஏன் வடக்கையும் தெற்கையும் ஏன் இணைக்க முடியாது? வடக்கில் தான் யுத்தத்திலும் அடி வாங்கிய மக்கள் போனதை பொருள் மற்றும் கேரளா கஞ்சா போன்றவற்றிலும் அடி வாங்குகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா கொண்டு வரவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் வன்னி மாவட்டத்தில் எவ்வித புதிய ராணுவ முகாம்களும் அமைக்கப்படவில்லை. இருக்கும் சில ராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றோம்.